ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது இருக்குது. ஃபேஷன் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பழைய ஒரு ஓல்டு ஸ்டைலில் இருந்து நம்ம புதுசாக வர்றதுக்கு என்னென்னலாம் நம்ம ஸ்டெப்பு மாறி வருதோ, ஒவ்வொரு வருஷத்துக்கும் தகுந்த மாதிரி எப்படியெல்லாம் அது இம்ப்ரூவ் ஆகி வருதோ அதை தான் நம்ம ஃபேஷன் சொல்கிறோம். அந்த ஃபேஷனுக்கு வந்து நம்ம பல இதில் வந்து சாப்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து இதை ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு அதை வந்து நான் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதில் நம்ம வந்து இதில் என்னென்ன டூல்ஸ் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறோம், டெய்லரிங் ஷாப் அப்படின்னா அல்லது ஒரு ஃபேஷன் நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று ரெடி பண்ணுறோம், ஒரு மாடல் வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேசிக்காக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஓரளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த டூல்ஸை பற்றி நான் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ப்ராப்பராக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இதுக்கு ரெக்கார்டு மற்றபடி அந்த இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வர்றதை நீங்கள் கேதர் பண்ணி அதுக்கான நான் சொல்கிற அந்த நோட்ஸு அந்த இதெல்லாம் எடுத்து நீங்கள் ப்ராப்பராக எழுதிக்கிட்டு அதை தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது இது முடியும் போது உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸே முடிஞ்ச மாதிரி ஒரு திருப்தி வரும். என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுமோ கேதர் பண்ணி, அதாவது நான் படித்த விஷயத்தை என்னால் கேதர் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடிகிற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து அதாவது நான் ப்ரொஃபஷனலாக இது பண்ணிகிட்டு இருக்கிறனால எனக்கு அனுபவ அறிவு வச்சு நான் சொல்கிறேன். படித்தது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேஷன் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் டிராயிங் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் போடுறது, கர்வ் லைன் போடுறது, ஸ்ட்ரெயிட் போடுறது, ஸ்கேலப் மாதிரி போடுறது, அந்த மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் டிராயிங் வந்து கற்றுக்கணும். டிராயிங் கற்றுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இமேஜாகவே வரையணும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபேஷன் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வடிவமைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம பேசிக்காக நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம், அதை நம்ம மைண்டில் ஒரு கற்பனையாக நம்ம வச்சுருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஒரு பேப்பரில் நம்ம வரைஞ்சி அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்கணும். அது வந்து நீங்கள் வந்து ஒரு உருவத்துக்கே நீங்கள் அதை வேர் பண்ணி காட்டினாலும் காட்டலாம், இல்லை சும்மா அவுட்லைனாக எனக்கு இவ்வளோ தான் வரைய தெரியும் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸோட ஷேப்பு நீங்கள் வரைஞ்சாலும் சரி. அது ஒரு ப்ளவுஸாக இருக்கலாம், ஒரு இன்னராக இருக்கலாம், ஒரு ஸ்கர்ட்டாக இருக்கலாம், அது என்ன ஒரு ட்ரெஸ்ஸாகவே இருந்தாலும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி மாற்றணுமோ அதை வந்து ஒரு டிராயிங் வந்து நீங்கள் சும்மா லைட்டாக ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து ஆம் ஹோல் வரையணும், ஒரு ஷர்ட்டோட காலர் வரையணும் அப்படின்னாவே உங்களுக்கு அது டிராயிங் தான். அதனால் பேசிக்காக அந்த ஒரு டிராயிங் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் பென்சில் வச்சு நிறையா, ஏன்னா ஒரு மெஹந்தி டிசைன் நம்ம போட கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு டிசைனை வந்து நம்ம வரைஞ்சி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டெய்லரிங்லேயும் ஃபேஷன்லேயும் உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸை வந்து கொஞ்சம் வரையணும். அது நேர்கோடாக இருந்தாலும் சரி, ஒரு வளைவாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஷேப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த வரைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எதை பார்த்தாலும் உங்களுக்கு வரையணும் அப்படிங்கிறது தோணும். அதையே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபேஷன் டிசைனிங்கில் உங்களுக்கு சொல்லித்தர ஃபஸ்ட்டு விஷயம், ஓரளவுக்கு ஒரு டிராயிங் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டில் போட்டிங்கன்னா கூட போதும். அது வந்து ஷேப்பாக இல்லை, அழகாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம வந்து காம்படிஷனுக்கு அனுப்ப போகிறது கிடையாது. நம்மளுடைய இமேஜினை நம்ம வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இது தான். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக டிராயிங் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னா நம்ம டெய்லரிங்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் கற்றுக்கோங்க. பூ வரையணும், படம் வரையணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் அது டிராயிங்க்கு தனியாகவே இருக்குது. அந்த கண், மூக்கு, அந்த இயரு, அந்த ஒரு ஃபிகரு, இதெல்லாமே வரைகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கோர்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கற்றுக்கலாம். அதனால் ஒரு இதில் வந்து ஒரு இமேஜ் நீங்கள் வரைஞ்சி அதை பார்க்குறது, பண்ணுறது, செய்கிறது, இது எல்லாமே நீங்கள் தாராளமாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு டூல்ஸ் வந்து நம்ம என்னென்ன வாங்குகிறோம், பண்ணுறோம், செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை வாங்கி கேதர் பண்ணிக்கோங்க. கேதர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது, செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம தைச்சு நம்ம அந்த
அந்த ரெக்கார்டில் நம்ம பேஸ்ட் பண்ணி அது ஒரு உருவம் கொடுத்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் முடிஞ்சாலும் நமக்கு பின்னாடி வரவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிற அளவுக்கு வந்து அது இருக்கும். ஏன்னா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத அடுத்து நமக்கு வரவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்னதாக வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து வேஸ்ட் மெட்டீரியல், இதுக்காக நீங்கள் மெட்டீரியல் வாங்க தேவையில்லை. நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே ஒரு சின்னதாக ரெடி பண்ணி நம்ம அதில் பேஸ்ட் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா அதுவே நமக்கு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா நம்ம இவ்வளோவெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதனால் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு முயற்சி பண்ணுங்கள். சின்ன ட்ரெஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் நீங்கள் போய் செப்பரேட்டாக வாங்க தேவையில்லை. உங்களால் உங்கள் கையில் என்ன இருக்கோ, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டாக போடுற சுடிதார் தைக்கிறோம், ப்ளவுஸ் தைக்கிறோம், அதில் என்ன இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் தெரியுமோ அதை எல்லாமே தைங்க. இது மட்டும்தான் தைக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்னென்னலாம் ட்ரெஸ் தெரியுமோ அதை எல்லாமே தைக்கலாம். மெஷின்லேயே கூட தைக்கலாம். ஹேண்டில் தைக்கணுங்கிறது கிடையாது, மெஷின்லேயே தைக்கலாம். அது தைக்க உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வரும். அதனால் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறோம், நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ப்ராப்பராக அதை பார்த்து மட்டும் அதுக்கு என்னென்ன ஹிண்ட்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்து உங்கள் ரெக்கார்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் எழுத வேண்டியது டூல்ஸை பற்றி. இப்போ நான் கொடுத்த இன்ட்ரொடக்ஷன் ஓரலாக நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறது அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் நம்ம, அதாவது ஃபஸ்ட்டு கட்டிங்க்கு போனதுக்கப்புறம் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்டிச்சிங்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து இனிஷியலாக என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம அளவு எடுக்கிறது, எப்படி அளவு எடுக்கணும், அந்த உடம்போட அளவுகள் எப்படி இருக்கும், உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டேப்பு. அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து மெஷர்மெண்ட் டேப்பு. நம்ம வந்து பேசிக் வந்து ஒரு பாடியை மெஷர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மெட்டீரியலை மெஷர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸை மெஷர் பண்ணுறதாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மெஷர்மெண்ட் டேப்பு. இது வந்து ஒன் சைடு வந்து உங்களுக்கு சென்டிமீட்டரில் இருக்கும், ஒன் சைடு வந்து இன்ச்சஸில் இருக்கும். நம்ம வந்து மெட்டீரியல் அளக்கும்போது தான் சென்டிமீட்டர் கணக்கு நம்ம அளக்க போகிறோம். அதில் சென்டிமீட்டரில் வந்து 100 சென்டிமீட்டர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து 1 மீட்ரு. அதே மாதிரி இன்ச்சஸில் வந்து நீங்கள் பார்க்கும்போது 39, அந்த 100ன்னு இருக்கிறதுக்கு பேக் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன இன்ச்சஸ் வருதோ அது அந்த மாதிரி கணக்கு போட்டுக்கிட்டிங்கனாலும் அது 1 மீட்ரு கணக்கு வரும். ஆனால் ஒரு டேப்பு வந்து நமக்கு 1.5 மீட்டர் லென்த்தில் இருக்கும். நமக்கு வந்து என்ன அளவுனாலும் 1.5 மீட்ரு வரைக்கும் நம்ம ஒரே லென்த்தாக அளந்துக்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா அதை டபுளாக நம்ம மடித்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதனால் எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸை ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு மெஷர்மெண்ட் டேப் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப நிறைய மெட்டீரியலில் உங்களுக்கு கிடைக்கும். எந்த மெட்டீரியல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, அதாவது எந்த ஒரு இடத்த நம்ம மெஷர் பண்ணணுன்னாலும் அந்த இடத்துக்கு அது ஃப்ளெக்சிபிளாக வர்ற மாதிரி இருக்கிற எந்த ஒரு டேப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நம்ம மெட்டீரியல் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சிசர். இது வந்து நம்ம மேக்ஸிமம் 8 இன்ச்சிலேருந்து அதுக்கு மேலே பெரிய சிசர் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் நம்ம எந்த மெட்டீரியல் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஏன்னா ஜென்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சிசரே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லேடிஸ் அப்படிங்கும்போது நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வெயிட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாவது வெயிட்டாக இருக்கணும். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நமக்கு அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்காது. ஓரளவுக்கு லைட்டாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி சிசர் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து பிங்கிங் ஷியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷியர்ஸ் அப்படின்னாவே அது கத்திரிக்கோல் தான். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சைடு எல்லாமே வந்து கட் பண்ணோம். அதாவது ஓவர்லாக் போடல, ஒரு ஃப்ராக் தைக்கிறோம், ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம், ஒரு சுடிதார் தைக்கிறோம், எதுவாக இருந்தாலும் அந்த சைடை வந்து ஒரு ஜிக்ஸாக் ஷேப்பில் உங்களுக்கு இது கட் பண்ணி கொடுக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நூல் பிரியாது, பிசுறு வராது. சப்போஸ் ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிசர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வெளியில் வந்து இப்போ நார்மல் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து அந்த சைடெல்லாம் நமக்கு வெளியே தெரியாது. ஏன்னா அது வந்து திக்காக இருக்கும். இதே நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அப்போ வந்து உள்ளே வந்து இந்த ஒரு ஃபினிஷிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து நார்மல் வந்து ஒரு பிளாஸ்டிக் சிசர் தான். உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம பேட்டர்ன் ஷீட் கட் பண்ணிக்கலாம், கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேப்பரும் ஒரே சிசரில், கிளாத்தும் ஒரே சிசரில் வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு சிசர் வந்து சீக்கிரம் வந்து அந்த ஷார்ப் போயிடும். அதனால் நம்ம கிளாத் வெட்டுற மெட்டீரியலில் வந்து பேப்பர் எப்போவுமே வெட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பேட்டர்ன் வெட்டணும், ஒரு அதுக்கான ஒரு இதை நம்ம போட்டு வச்சுக்கணும், கேன்வாஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நார்மலான ஒரு சிசரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரிம்மர். இது வந்து உங்களுக்கு பிசுறு கட் பண்ணுறது, நூல் கட் பண்ணுறது, அதாவது நம்ம மெஷினில் வந்து அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சிசர் வச்சு யூஸ் பண்ணால்
டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நூல் கட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஹெம்மிங் ஊக்கு வைக்கும்போது இது எல்லாமே இந்த நாடா கட் பண்ணுறது இதுக்கு எல்லாமே வந்து நம்ம ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குண்டூசி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியும் கிடைக்கும், நார்மலாக நம்ம புக் ஸ்டோரில் வந்து லூஸில் கிடைக்கிற மாதிரியும் கிடைக்கும். மேக்ஸிமம் சிந்தட்டிக் மெட்டீரியல் கட் பண்ணும்போது சிந்தட்டிக் தைக்கும்போது எல்லாமே உங்களுக்கு குண்டூசி போட்டுக்கிட்டிங்கன்னா தான் கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், ஸ்டிச் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு வந்து அது வேணுமோ அந்த தகுந்த மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப்லர் வந்து நம்ம பேட்டர்ன் ஷீட் கட் பண்ணும்போது தேவைப்படும். அதே மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியல் வெட்டும்போது நீங்கள் குண்டூசி போட்டுக்கலாம், அல்லது ஸ்டாப்லர் வேணுனாலும் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் நெக்கு கேன்வாஸில் கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டாப்லர் ஒரு 2-3 நெக்கு ஒன்றா வெட்டுறோம் அப்படின்னா கம்பல்சரி ஸ்டாப்லர் வேணும். பேட்டர்ன் ப்ளவுஸ் தைக்கும் போதும் நமக்கு வந்து ஸ்டாப்லர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் டெய்லரிங்கில் வந்து ஸ்டாப்லரும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இதுவும் ட்ரிம்மர் தான். இது வந்து உங்களுக்கு வந்து பெரிய தையலெல்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதை பிரிக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நூலை வந்து அந்த கர்வ் லைனில் வந்து கட்டரும் இருக்கும். உங்களுக்கு ஒரு தையலை வந்து அதோட ஃபினிஷ் பண்ணி, அதாவது ஒரு ரஃபெல்லாம் அடிச்சிருப்பீங்க, அதை பிரிக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலான ஊசி வச்சு இழுத்துட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக த்ரெட்டை அதுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணி இழுத்துட்டீங்க அப்படின்னா நூல் அதோட கரெக்டாக கட்டாகி வந்துடும். அதே மாதிரி ஒரு தையல் வந்து இவ்வளோ தான் பிரிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி நூலை கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லர்ஸ் சாக்கு, இது வந்து நம்ம டிசி மார்க்கர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து எல்லா கலர்ஸ்லேயுமே கிடைக்கும். எந்தெந்த மெட்டீரியலுக்கு ஆப்டாக அதாவது மார்க்கிங் பண்ணால் நல்லா தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப லைட்டாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப டார்க் கலர் போட்டிங்கனாலும் அந்த மார்க்கிங் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். என்ன கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து மார்க்கர் தான். நம்ம வந்து பென்சில் மாதிரி இருக்கும். பென்சில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ப்னர் வச்சு சீவ தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் ஒன்று எண்டில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து அந்த மேலே இருக்கிறத வந்து பீல் பண்ணணுமோ, அதாவது உரித்து எடுக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த பேப்பரை அந்த நூலை வந்து கீழே இழுத்துக்கோங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மேலே இருக்க பேப்பர் வந்து கட் ஆயிரும். அதுக்கப்புறம் வர்றதை இப்படி ரோல் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணால் எப்படி வருமோ அதே மாதிரி தான் நமக்கு வரும். இது வந்து நீங்கள் எல்லா கலர்லேயும் ஒயிட்லேயும் கிடைக்கும், ப்ளூவில் கிடைக்கும், என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு நம்பர் போடணும், ஒரு மெட்டீரியலில் அளவு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க இடத்துல எல்லாமே இதை வந்து நீங்கள் அதே மாதிரி எம்ப்ராய்டரிக்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும், எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பென்சில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி. நீடில் இது நம்ம ஹெம் பண்ணுறதுக்கு ஒரு டைப்பான நீடில் யூஸ் பண்ணுவோம், பிரிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது ஒரு டைப்பான நீடில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நான் நீடில் மார்க் போடணும் அப்படின்னு சொல்கிறேன்ல, அது வந்து இந்த பெரிய நீடில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே அந்த ஹூக் மாட்டும்போது நீங்கள் நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி அந்த நீடிலோட எண்டு வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கி குத்திட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் ஹூக் வந்து ஈஸியாக மாட்டிக்கலாம். அதே மாதிரி நீடில் மார்க் பண்ணும்போதும் நீங்கள் ஒன் சைடு குத்தி அப்படியே எடுத்துட்டா அந்த ஹோல் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும். அப்படியே மேல் பக்கம் குத்தி நீங்கள் கீழ்ப்பக்கம் இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷார்ப்னஸ்ஸு அந்த பேக்கில் இருக்க அந்த ஹோல் அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான நீடில் வந்து அதே மாதிரி நீங்கள் ஹெம் பண்ணுற நீடில் வந்து ரொம்ப சின்ன நீடிலாக இருக்கும். ஆனால் அந்த பேக் சைடு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக த்ரெட்டு போட்டு எடுக்கிற மாதிரியான நீடிலாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லென்த்தாகவும் வேண்டாம் ஹெம்மிங் நீடில். உங்களுக்கு வந்து நூல் கோர்க்கிறதுலே டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு நீடில் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரோ சர்க்கிள். இதை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நெக்கெல்லாம் வரையும் போது ஒரு ரவுண்ட் ஷேப்பு அந்த இதெல்லாம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டாக வரல அப்படின்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சின்ன சின்ன அந்த ஆம் ஹோல் வர்றது எல்லாம் ரொம்ப பெரிய ஆம் ஹோல்க்கெல்லாம் இது செட் ஆகாது. ஓரளவுக்கு மீடியமான அளவுக்கு வரும்போது இந்த கர்வ் லைன் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆம் ஹோல் கர்வ் வரைகிறதுக்கான ஒரு ஸ்கேல். இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து போட் நெக்கு, சுடிதாரு, ஷர்ட்டு இதுக்கெல்லாமே வந்து இந்த ஆம் ஹோல் ஸ்கேல் வந்து உங்களுக்கு செட் ஆகும். அதனால் அதுக்கு மட்டும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளவுஸுக்கு வந்து உங்களுக்கு ஆம் ஹோல் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இது வந்து காலர் டைப் வர்றது, க்ளோஸ் நெக் வர்றது இதுக்கு எல்லாமே இந்த ஸ்கேலை வந்து நம்ம யூஸ் பண்ணி. இது வந்து எல் ஸ்கேல் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு துணியை வந்து நம்ம டேபிளில் வந்து லே போட்டு வச்சதுன்னா
நீங்கள் அந்த கீழே வர அந்த பிசுறு கட் பண்ணும்போது அது ஸ்ட்ரைட்டாக வருதா இல்லை கிராஸாக வருதா அப்படின்னு நம்மளால் கரெக்ட் பண்ண முடியாது. நம்ம கட் பண்ணுறது தான் ஸ்ட்ரைட் அப்படின்னு நினச்சி நம்ம கட் பண்ணுவோம். அந்த ப்ராப்ளம், ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்கு. அதில் மிஸ்டேக் ஆச்சுன்னா எல்லாமே நமக்கு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஒரு சுடிதார் ஆகட்டும், ஒரு ப்ளவுஸ் ஆகட்டும், எந்த ஒரு வேறு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலும் கீழே இருக்க ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இது வந்து கரெக்டாக வரணும். இப்போ வரைக்கும் நானே கட் பண்ணாலும் அது ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையாங்கிறது கூட நம்மளால் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணல அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி லே போட்ட உடனே அந்த ஃபோல்டிங்கோட எட்ஜில் இந்த ஸ்கேலை நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து அந்த ஸ்ட்ரெயிட் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அப்போ வந்து நீங்கள் அதை லைன் பண்ணிக்கலாம். அதனால் மேக்ஸிமம் இந்த எல் ஸ்கேல் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து லாங் ஸ்கேலு. உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் போடணும் அப்படின்னா இந்த லாங் ஸ்கேல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பெண்டு ஸ்கேலு, லைட்டாக ஒன் சைடு வந்து உங்களுக்கு ஒரு பெண்டு வர மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு லைட்டாக கர்வ் லைன், பேண்ட்டுக்கு இந்த மாதிரியெல்லாம் நேரோ பேண்ட்டு இந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் கர்வ் லைன் போடணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் ஸ்கேலு, இது வந்து சின்ன சின்ன ஆம்ஹோல் போடுறது, நெக்கு கட் பண்ணுறது, இந்த மாதிரி வர்றது மேக்ஸிமம் நம்ம ட்ராயிங் போடும்போது இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து நார்மலாக இந்த ஸ்கேலை வந்து நம்ம யூஸ் பண்ணி. இது வந்து ரெக்கார்ட் நோட்டு. ரெக்கார்டு அப்படிங்கும்போது நம்ம மெட்டீரியல் வாங்கி சின்ன சின்னதாக ஸ்டிச் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சார்ட் வச்சு தான் நம்ம வந்து இது வந்து நமக்கு கடையில் இப்படியே கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் வந்து இந்த பைண்டிங்கு இந்த மாதிரி பண்ணுற இடத்துல கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. உள்ளே என்ன கலர் சார்ட் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எத்தனை பேப்பர் வேணும், எத்தனை சார்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 50, 60, அதாவது நீங்கள் எவ்வளோ ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அதில் பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மேலேயும் கீழேயும் நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் போட்டு ஸ்பைரல் மாதிரி போட்டு தருவாங்க. அதை வாங்கி நம்ம ட்ராயிங் போடுறதா இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குட்டி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி அதில் ஒட்டிக்கணும் அப்படின்னாலும் அதை நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெக்கார்ட் நோட்டு, அதாவது நம்ம வந்து ஸ்கூல் யூஸ் பண்ணுற நோட்டு தான். நம்ம வந்து இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன் சைடு வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன இமேஜ், என்ன நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லீவ் அப்படின்னா அந்த ஸ்லீவை ட்ரா பண்ணி அதுக்கு என்னென்ன டெஃபினிஷன் நீங்கள் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு, அதுக்கு என்னென்ன எப்படி தைக்கிறீங்க என்ன அப்படிங்கிறது எல்லாமே அதனோட ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அப்படி ஒன்றா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட அத்தனையுமே வந்து அந்த ரெக்கார்டில் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து எப்போ வேணும்னாலும் யாருக்கு வேணுனாலும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்களே அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் சரி, அதை வந்து நம்ம லைஃப் லாங் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக நம்ம கையில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன டூல்ஸு நான் காட்டியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அதை வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் அதுக்கான என்னென்ன நான் டிப்ஸ் சொன்னேனோ அது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இருந்தால், அதாவது டூல்ஸை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளவோ டூல்ஸ் வந்து நம்ம டெய்லரிங் ஃபீல்டில் இருக்குது. அதாவது ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டில் நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் சொன்னது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸை பற்றி மட்டும்தான். அதே மாதிரி டீப்பாக பேசணும் அப்படின்னாலும் அதில் ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு சாப்டரே நம்ம இது பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் எல்லாரும் சொல்கிற விஷயந்தான். நம்ம கற்றுக்கிற விஷயம் வந்து நம்ம கையளவு தான். கற்றுக்காத விஷயம் வந்து இந்த உலக அளவு இருக்குது. அதனால் நமக்கு என்னென்ன நம்மளால் முடியுமோ அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இதில் போட்டிருக்க எல்லா இதையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேதர் பண்ணி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளே நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய டீப்பாக அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இதில் இல்லாத சந்தேகத்தை கூட நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச இந்த இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.